பாம்பன் பாலம் நம்ம இந்தியாவுடைய பிரம்மாண்டமா பார்க்கப்பட்டு இருக்கிற இந்த பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தையும் தமிழ்நாட்டுடைய மெயின்லேண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலமா இருந்துட்டு வருது. 2.2 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த பாம்பன் பாலம் இந்தியாலேயே மிக நீளமான ஒரு பாலம். அப்பேற்பட்ட இந்த பாம்பன் பாலத்தை மாற்றி அமைக்க இருக்கிறாங்க. 1914 கட்டப்பட்ட இந்த பாலம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல மழை, வெயில், புயல், சைக்ளோன், இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நின்றுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பாலத்தை எதுக்காக மாற்றி அமைக்கணும்? இந்த வீடியோல டீடைலா பாருங்க. இந்த பாம்பன் பாலம் ஹரிசான்டலா, அதாவது கிடைமட்ட வடிவுல வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஷெரிஷர் ரோலிங் லிஃப்ட் டெக்னாலஜி அப்படின்ற டெக்னாலஜி மூலியமா இந்த பாம்பன் பாலம் கப்பல் வரும்பொழுது மேல் நோக்கி மேனுவலா திறக்கப்படுது. ட்ரெயின் வரும்பொழுது இந்த பாலம் மூடப்படுது. அப்படிதான் இது ஒர்க் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாலத்துல உயர் அலைமட்டத்துக்கும் பாலத்துடைய அடிப்பகுதி கேர்டருக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி 1.2 மீட்டர். இந்த அயனால அமைக்கப்பட்டிருக்கிற கேர்டர்ல இந்த இடைவெளியின் காரணமா கப்பல் வரும்பொழுது தண்ணி தெளிச்சு அடிக்கடி அந்த கேர்டர்ல தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ புதுசா அப்டேட்டட் வெர்ஷனா கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் ரயில்வே பிரிட்ஜ் தான் இப்போ 250 கோடி செலவுல அமைக்க இருக்கிறாங்க. இந்த வெர்டிகல் லிஃப்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்றது செங்குத்தா பாலத்தை மேல் நோக்கி எடுத்துட்டு போகுது. கப்பல் வரும்பொழுது பாலம் மேல் நோக்கி போறதும், ட்ரெயின் வரும்பொழுது பாலம் கீழ் நோக்கி வரதுமா இத வடிவமைக்க இருக்கிறாங்க. டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்குதுப்பா. அதனால பாலத்தையும் டெவலப் பண்ணுமா இல்லையா? இந்த ஒரு வெர்டிகல் ரயில்வே பிரிட்ஜ் மூலியமா கடல் மட்டத்தில இருந்து பாலம் 22 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அடிக்கடி தண்ணி கேர்டர் மேல தெளிக்கிறத நம்ம தவிர்க்க முடியும். இந்த பாலம் மாதிரி இத மேனுவலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த வெர்டிகல் லிஃப்ட் பாலம் சென்சார் மூலியமா ஒர்க் பண்ணக்கூடியது. கப்பல் வரும்பொழுது சென்சார் மூலியமா இந்த பிரிட்ஜ் மேல் நோக்கி போகுது. ட்ரெயின் வரும்பொழுது சென்சார் மூலியமா கீழ் நோக்கி வருது. அண்ட் இது ட்ரெயின் போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிரிட்ஜாவும் இருக்கும் அப்படின்றதுதான் பழைய பிரிட்ஜோட கம்பேர் பண்ணியும் சொல்லிட்டு வராங்க. இத பத்தின உங்களுடைய கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.